விருதுநகரில் அரசு நூலகத்தில் பயின்று டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் தேர்ச்சி பெற்ற 3 இளைஞர்கள் பலருக்கும் உந்து சக்தியாக உள்ளனர். கிராமத்து இளைஞர்கள் கடந்து வந்த பாதை குறித்து விரிவாக பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே மல்லாங்கிணறு பேரூராட்சியில் இயங்கி வருகிறது கிளை நூலகம். தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசுவின் தந்தையும் முன்னாள் அமைச்சருமான வே தங்கப்பாண்டியன் பெயரில் இயங்கி வரும் நூலகத்தில் 40,000த்திற்கு மேற்பட்ட புத்தகங்கள், இணைய வசதி, கணினி முறையில் நூல்களை படித்தல் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் உள்ளன. அரசு போட்டித் தேர்வுக்கு தயாராகி வரும் மாணவர்களுக்கு கல்வி சாலையாக இந்த நூலகம் செயல்படுகிறது. இதனால் சுற்றுவட்டாரத்தில் உள்ள 20க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் இந்த நூலகத்தில் படித்து போட்டித் தேர்வுக்கு தயாராகி வருகின்றனர். இதனை ஊக்குவிக்கும் வகையில் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வரும் மாணவர்களின் வசதிக்காக சிறப்பு வகுப்புகள் வாரந்தோறும் மாதிரி போட்டித் தேர்வு உள்ளிட்டவற்றை நூலக நிர்வாகம் நடத்தி வருகிறது. இந்நிலையில் கடந்த ஆண்டு நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் இந்த நூலகத்தில் போட்டித் தேர்வுக்கு தயாராகி தேர்வு எழுதிய 15 பேரில் 3 பேர் அரசு பணிக்கு தேர்வாகினர். கல்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்த ராஜ்குமார் என்பவர் கூட்டுறவுத்துறையில் கணினி இயக்குநராகவும், வில்லிபத்திரியைச் சேர்ந்த நாகேந்திர பிரபு கூட்டுறவுத்துறையில் தட்டச்சராகவும் தேர்வு செய்யப்பட்டனர். இதேபோல அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த தாமோதரன் என்பவர் அரசு கருவூலத்தில் தட்டச்சராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். போட்டித் தேர்வில் வெற்றி பெற்றவர்களை அமைச்சர் தங்கம் தென்னரசு அழைத்து பாராட்டினார். போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் நூலகம் ஊக்கமளிக்கும் வகையில் உள்ளதாக வெற்றியாளர் நாகேந்திர பிரபு தெரிவித்தார். இந்த தேர்வில் வெற்றி பெற்றதுக்கு இந்த நூலகம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு. எல்லா மாணவரும் இங்கே படிக்கலாம். நல்ல சுற்றில இருக்கவங்க, கிராமத்தில் இருக்கவங்க நல்லா டெடிக்கேட்டடாக நல்லா யூஸ் இருக்கும். நூலகத்தின் மூலம் 3 பேர் அரசு போட்டித் தேர்வில் வென்றிருப்பது உத்வேகம் அளிப்பதாக இளைஞர்கள் கூறுகின்றனர். காசு கட்ட முடியாது அப்படின்ற பயம்லாம் இல்லாம அரசு நூலகத்துல படிச்சும் பாஸ் பண்ண முடியும் அப்படின்றத 3 பேர் செஞ்சு காமிச்சிருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது நம்மளும் போக முடியும் அப்படின்ற நம்பிக்கை வந்திருக்கு. தமிழ்நாட்டில் 1926 கிளை நூலகங்கள் உட்பட 4000த்திற்கு மேற்பட்ட அரசு நூலகங்கள் உள்ள நிலையில் அவை அனைத்தும் போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களின் பயிற்சி பட்டறையாக மாறினால் அரசு பணியை லட்சியமாக கொண்டிருக்கும் ஏழை இளைஞர்களின் கனவு எளிதில் வசப்படும். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக விருதுநகரில் இருந்து கணேஷ்குமார்.